வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வேலூர் அருண்பாலாஜி. இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது 12 ராசிகளுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள். விசுவா வாசு தமிழ் ஆண்டு சித்திரை 1ஆம் தேதி, அதாவது 14/4/2025 திங்கட்கிழமை பிறக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் துலாம் ராசியில் இந்த ஆண்டு பிறக்கிறது. இந்த துலாம் ராசியில் பிறந்தாவே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா பொன் பொருள் இதெல்லாம் நல்லா கொடுக்கக்கூடிய ராசி, செல்வாக்குகளை அதிகப்படுத்த ராசி. அதனால் இந்த தமிழ் புத்தாண்டு பொதுவாக நல்ல துலாம் ராசியில் பிறக்கிறதுனால எல்லாருக்குமே பணப்புழக்கம், மகிழ்ச்சி, ஆடம்பரம், சந்தோஷம் எல்லாமே இந்த ஓரளவுக்கு இந்த ஆண்டு தரும்னு நான் ரொம்ப நம்பலாம். சரி, இந்த பதிவில் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் 12 ராசிகளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுடைய ராசி பலனுக்கு இந்த கிரக பெயர்ச்சியெல்லாம் என்ன பண்ண போகுது, என்ன செய்ய போகுது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப ஆர்வத்தோடவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது எல்லாருக்குமே ஆசை இருக்குது இல்லையா? நமக்கு என்ன சொல்ல போகிறாரு, என்னென்ன செய்ய சொல்ல போகிறாருன்ட்டு ஒரு ஆசை இருக்கும். நியாயமான ஆசை தான், எல்லா மனிதருக்கும் ஆசை இருக்கும். சரி, முதல்ல இந்த விருச்சிக ராசி ஒரு நீர் ராசின்னு சொல்கிறோம். நீர் ராசி. வெளிநாட்டில் அதிக பேர் இருப்பாங்க. வெளிநாட்டில் அதிக பேர் கடல்லையே நிறைய நேரம் மிதக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இப்போ ஒரு உதாரணம், இப்போ கப்பல் துறையில் பணிபுரிவாங்க, ஹார்பரில் பணிபுரிவாங்க. இப்போ ஒரு சின்ன லெவலில் இருந்தால் கூட ஒரு மீன் கடை வச்சுருப்பாங்க. அந்த கடல் சார்ந்த நீர் சார்ந்த விஷயங்களை அதிகமாக இருப்பார்கள் நீர் ராசி என்பதனால. வெளிநாட்டில் அங்கே கூட பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு சின்ன பார்க் இருக்குன்னா அந்த பார்க்கில் கூட ஸ்விம்மிங் பூல் இருக்குன்னா அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறவராக இருப்பார். நீர் சம்மந்தப்பட்டது. ஒரு கவர்மெண்ட்லேயே கூட அதிகபட்சம் பார்த்திங்கன்னா அவர் மெயின்டெனன்ஸில் இருப்பார். இந்த கார்டன்லாம் ரெடி பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் அதில் இருப்பார். சரி, இவங்க பார்த்திங்கன்னா கம்பீர தோற்றம், ஏன்னா செவ்வாய் வீடு இல்லையா, கம்பீர தோற்றம், ஆள் எடுப்பாக இருப்பாங்க. நம்ம சொல்லுவோம் நல்ல ஆஜாரபாவாக இருக்கார் சார், ஆள் பார்த்தா செம உயரம், உடல் வாகு நல்லா இருக்கார் சார், பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கார் சார்னு சொல்லுவோம் இல்லையா. இது ஒரு கவர்ச்சி, கம்பீர தோற்றம் கொண்டவர்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க ஒரு 10 பேரை அடித்து தூக்குற மாதிரி இருக்கும். அதுக்காக அடிப்பாங்கன்னு நான் சொல்லலை, அடித்து இப்போ நம்ம ஒரு சினிமா துறையில் கூட பார்த்திங்கன்னா இவர் போய் ஹீரோவாக நடித்தா எப்படிங்க 10 பேர்கிட்ட இவர் உதவாங்கிற மாதிரி இருக்குது, இவர் இல்லை 10 பேர் கொடுக்குற மாதிரி இருக்குது, அப்படி ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த உடல் நிலை, அந்த உடல் வாகு அட்ராக்டிவ், அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க சினிமா துறையில், நான் சொல்ல முடியும். பட் அவங்கெல்லாம் நம்ம ராசியில் நம்ம போயிட்டு அவங்க பேரை பயன்படுத்த முடியாது, அது தவறுதலாகிடும். ஆனால் நிறைய பேர் இருப்பாங்க. அதை நான் உதாரணத்துக்கு சொன்னது, உடல் தோற்றத்துக்கு சொல்ல வரேன். அந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவ். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஒரு பேச்சுக்கு சொல்கிறது. இப்போ ஒரு எம்ஜிஆர் ஐயா நிற்கிறாரு அப்படின்னா அந்த தோற்றம் உங்களுக்கு தெரியும், இவர் 10 பேரை காலி பண்ணுவார். இப்போ ஒரு உதாரணம், இந்த காலகட்டத்தில் சரத்குமார் நிற்கிறாருன்னா அவர் அந்த உடல் வாகு 10 பேரை காலி பண்ணுவார் சார். விஜயகாந்த் நிற்கிறாருன்னா ஒரு 10 பேரை காலி பண்ணுவார். அவர் காலி பண்ணலன்றதில்ல, அந்த சீனுக்கு ஒரு எடுப்பாக இருக்கும் ஆள், அதான் ஹீரோ. அவர் ஹீரோ ஒரு காப்பாற்றுவாருன்ற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ அதே ரொம்ப ஒரு சின்ன விஷயம்னா அவர் போய் அவருக்கு ஹீரோவாக போட்டாங்கன்னா அது எடுக்காது. ஒரு சாந்த முகமாக இருக்குது, ரொம்ப ஒல்லியாக இருக்கார், ரொம்ப இதுவாக இருக்காருன்னா அவர் போய் 10 பேர் அடிக்கல, 10 பேர்கிட்ட உதவாங்கிற மாதிரி இருக்கும். அப்போ இதெல்லாம் டைரக்ஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப மூளை யோசிக்கணும். அப்போ இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தோற்றம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அந்த உடல் வாகு, ஏன் நடிகர் சிவாஜி கணேசன் பார்த்திங்கன்னா அவருடைய கதாபாத்திரத்துக்கு அற்புதமான ஒரு உடல் வாகு, அவருடைய உடல் வாகு அவ்வளோ அருமையாக இருக்கும். அதேமாதிரி சிவகுமார் ஐயா அவர்களுடைய உடல் வாகு அவ்வளோ அருமையாக இருக்கும். அவர் 10 பேர் அடிக்கிறதுன்னு இல்லை, அந்த ஒரு ஹீரோ அப்படின்னா அது ஒரு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் தோற்றம் அட்டகாசமாக இருக்கும். அதேமாதிரி அதிகார தோரணையில் இருப்பாங்க. இந்த விருச்சிக ராசி பூரா பார்த்திங்கன்னா போலீஸ், அதேமாதிரி இராணுவத்தில் அதிகமாக பணிபுரிவாங்க. போலீஸில் கூட உயர் பதவி,
ஐஏஎஸ்ஸு, ஐபிஎஸ், இந்த ஐபிஎஸ்ன்ற கலெக்டரு, அந்த மாதிரி ஒரு வேல்யூவான போலீஸ் பதவியில் இருப்பாங்க. மதிப்புமிக்க கூறிய அந்த மாதிரி இடத்துல வேலை செய்வார்கள். அதே மாதிரி காவல்னால் எல்லாம் தான் எடுத்துக்கலாம். இராணுவம்னு எடுத்துக்கலாம், எல்லாம் தான் இருக்கலாம். சார் இந்த இராணுவம் அந்த இராணுவம் எல்லா ஊர்காவலராக அது அப்படிலாம் பார்க்கல. காவல் அந்த கெத்துன்னு சொல்லுவோம். செமையாக கெத்து இருப்பாருங்க அப்படின்னுவோம். அவரை பார்த்தாவே கை நடுங்குதுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த அட்ராக்டிவ் அதை மாதிரி ஒரு சரி ஒரு சின்ன லெவலில் இருந்தால் கூட செக்யூரிட்டி லைனில் பார்த்தீங்கன்னா அவர் ஹெட்டாக இருப்பார். ஆள் நல்லா, சார் நான் மிலிட்ரியிலேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு செக்யூரிட்டியில் இருக்கேன் சார்னுவார். அப்போ அவருடைய ஆஜான பாகன உடம்பு அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸில் நிறைய பேர் வேலை செய்வாங்க. உயிர் காக்கக்கூடிய இந்த ஆம்புலன்ஸில் பணிபுரியக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி இந்த சவரத் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். நிறைய பேர் இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் இதெல்லாம் அதிகமாக இருப்பாங்க. ஈபியில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் அப்போ ஈபியில் ஒருத்தர் ஒல்லியாக தானே சார் இருக்கார், அவரை பார்த்தா நீங்கள் அந்த மாதிரி அப்படி எடுத்துக்கூடாது. தோற்றத்தில் இப்படி இருக்கலாம், இல்லை அவருடைய வேலை இப்படி இருக்கலாம் ஒன்று. ஏன்னா தோற்றம்ன்றது வெறும் மேலக்கமட்ட விஷயம் இல்லைங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் லக்னம் சொல்லக்கூடிய விஷயம், லக்னாதிபதிக்கு தொடர்பு பல காரணிகள் இருக்குதுங்க. ஒன்றத்தை வச்சே மட்டும் நம்ம எடுத்துடக்கூடாது. இது ஒரு வழிகாட்டி. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு வழிகாட்டி. சரி, இதை எடுத்துக்கிட்டோம். சரி, நம்ம சொந்த ஜாதத்தில் என்ன சொல்கிறாங்க அதையும் கேட்டுக்கணும். இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் எடுத்துக்கலாம், எதெல்லாம் விடுத்தலாம் அப்படின்னு எடுத்துக்கணும் ஜோதிடத்தை. ஜோதிடர்கள் வந்து நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா பயம் காட்டுறாரு, இல்லை காசு போடுங்க, அது வேறு. நான் அந்த லைனுக்கே போகல. ஒரு நல்ல ஜோசியர் அடையாளம் என்னன்னா, இது தவறு, அந்த இடத்துல சுட்டி காட்டணும். இதை இப்படி பண்ணாதீங்க, இப்படி செய்யுங்க, இந்த மாதிரி இல்லைன்னா பிற்காலத்தில் இவ்வளோ பிரச்சனை வரும், இல்லை இது மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு லாபம் நிறைந்து காணப்படும். அப்போ இந்த ஐடியாவில் போங்க. இது மாதிரி தான் நான் என்னுடைய 30 வருஷம் அனுபவத்தில் இதை தான் நான் பண்ணிட்டுருக்கேன். இப்போ நல்லதுன்னா நல்லதுன்னு சொல்லிடுவேன், கெட்டதுன்னா கெட்டது, அது இப்படி பண்ணாதீங்க, இப்படி செய்யுங்கன்னு தான் நான் நிறைய பேருக்கு வழி காட்டியிருக்கேன். அதே மாதிரி மல்யுத்தம் சொல்லுவோம் இல்லையா, அதாவது ரெஸ்லிங், பாக்ஸிங், இதெல்லாம் வந்து அதில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி உடற்பயிற்சி மாஸ்டராக இருப்பார், அத்லெட்டிக்ஸில் இருப்பார். உடற்பயிற்சினா எல்லாம் தான் சார். கிரிக்கெட்டில் ஒருத்தர் அதுவும் தான் அந்த உடலுக்கு. அதே மாதிரி கட்டு மஸ்தாவாக இருப்பார். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணுவார். செங்கல், சூளை, மணல், சொந்த வியாபாரமாக இருந்தால் இதெல்லாம் பண்ணுவார். பில்டிங் கான்ட்ராக்ட் பண்ணுவார். ஃபயர், நெருப்பு சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பாங்க. அதிகமாக நெருப்பு சம்மந்தப்பட்டதில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. பெட்ரோல், டீசல், எல்பிஜி இந்த துறைகள்லாம் இருப்பாங்க. இதெல்லாம் விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம், விருச்சிகம் 10ஆம் பாவமாக வர்றது, செவ்வாய்க்கு தொடர்புடைய 10ஆம் பாவத்தில் சனி சேர்க்கை, இதெல்லாம் வந்து தொழிலாக இருக்கும் அல்லது அவங்க உடல் தோற்றமாக இருக்கும். சரி, இந்த விருச்சிக ராசிக்கு தமிழ் புத்தாண்டுக்கான பலன் என்ன, அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, முதல்ல இந்த வருட துவக்கத்தில் குரு வந்து 7ஆம் பாவத்தில் இருக்கார். அது ஒரு சிறப்பு. 7ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால ஒரு மே மாதத்துக்குள்ளே, இப்போ நமக்கு இன்னும் 1.5 மாதம் இருக்குது. அந்த மே மாதத்துக்குள்ளே திருமணத்திற்கான நிச்சயதார்த்தமோ, ஒப்புத்தாம்பலமோ, இல்லை பிரிந்திருந்த கணவர்கள் மனைவி ஒன்றா சேருவதோ, நண்பர்கள் விலகி இருக்கிறவங்கள ஒன்றா இணைக்கிறதோ செய்யும். இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்கள் சொந்த ஜாதகத்துலேயும் இருக்கும், அந்த மாதிரி செய்யும். ஆனால் இந்த மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு குரு விருச்சிக ராசிக்கு 8ஆவது பாவத்தில் சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு போகிறார் இல்லையா, இங்கே கொஞ்சம் எச்சரிக்கை தான் இருக்கணும். யாருக்கு எச்சரிக்கை இருக்கணும்? இதே கல்யாணத்துக்கான முயற்சி பண்ணுறவங்கள கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கவங்க கொஞ்சம் தள்ளி போடுங்க. அடுத்தது வந்து சார் நான் புது தொழில் ஆரம்பிக்கலாமா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னா வேணாம். ஏற்கனவே கேது 10ல் இருக்குது. விருச்சிக ராசிக்கு 10ல் கேது இருக்குது. அப்போது நீங்கள் ஏதாவது ஆழம் தெரியாமல் காலை விட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு கடைசியில் வரலன்னு அழுவீங்க, கஷ்டப்படுவீங்க. ஜோதிடம் வந்து உங்களை காப்பாற்றுவதற்கு தான் சார். எப்போவுமே நிறைய பேர் புரிஞ்சுங்க. அதாவது என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், நான் மக்களை குறை சொல்லணுன்றது என்னுடைய நோக்கம் இல்லை. நம்ம ஒருத்தரை வந்து கேட்குறாங்க, ஒரு 30 சார் ஒரு 30 லட்சம் 50 லட்சத்தில் இல்லை 1 சீல 2 சீல வியாபாரம் பண்ண போகிறேன்றாங்க. நான் அவங்களுக்கு வந்து நல்லா இல்லைங்க பண்ணாதீங்கன்னு. சரி எந்த தலையாட்டிடுவாங்க. அப்புறம் வேற ஒருத்தருடைய மூலியமாக தெரியும் போது அவர் என்னங்க எதை பார்த்தாலும் தடுக்கிறாருங்கன்னுவாங்க. கடைசியில் அதே நபர்
ஒரு 5 வருஷம் கழிச்சு வந்து சார் எனக்கு எல்லாமே போச்சு, இப்போ நான் என்ன கடனில் இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க. என்ன பண்ண முடியும்? நம்ம மட்டும் என்ன பண்ண முடியும்? நம்ம தான் அந்த விதியை எடுத்து கொடுக்குறோம்ல, வேணாங்க, செய்யாதீங்க, பண்ணாதீங்க. நம்ம அன்றைக்கி கெட்டவராக தெரியும், அவருக்கு ஜோசியமே தெரிலன்னு சொல்லிட்டு போவாங்க. அதை பற்றி நான் கவலைப்படுறதில்ல. ஆனால் நம்ம காப்பாற்றி விட்றவங்க புரிஞ்சுக்கிட்டு வெளியே வந்துடுறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து 5 வருஷம் கழிச்சு என்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, சார் நான் காப்பாற்றி விட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த விருச்சிக ராசிக்கு புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஷேர் மார்க்கெட்டோ, நான் சொன்ன மாதிரி அந்த கல்யாண முயற்சி ஒரு வருஷம் தள்ளி போடுங்க. புதிய தொழில் கட்டாயமாக துவங்காதீங்க. ஏன்னா 10ல் கேதுங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. இந்த நேரத்தில் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. சார் இருக்கிற தொழிலை அமைதியாக பண்ணுங்கள். ரொம்ப ஆடம்பரமாக பண்ணுறது, சார் இன்னும் விரிவாக்கம் பண்ணுறது, சில பேர்லாம் கடை வச்சுருப்பாங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த மார்பிள்ஸு இதெல்லாம் ஒட்டிக்கிட்டு கிராண்டாக பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க, கொஞ்சம் எளிமையாக இருங்க. ஏன்னா இந்த 8ல் குரு வந்தால் இன்னொரு சிக்கல் உண்டுங்க. இது எத்தனை பேர் நம்பிக்கை இருக்குதா இல்லையான்னு தெரியாது எனக்கு. இந்த செய்வினை கோளாறு, கண் திஷ்டி இதெல்லாம் தாக்கும். தொழில் பக்கத்தில் போகாமல் பொச்சரிப்பினால் அந்த கடையை டெவலப் பண்ண முடியாத மாதிரி பண்ணுவாங்க. அப்போ ஆடம்பரத்தை காட்டக்கூடாது. எவ்வளோக்குள்ள அடக்கி வாசிக்கிறோமோ இது நல்ல நேரம். ஏன்னா 10ல் கேது இருப்பதனாலும் 8ல் குரு இருப்பதனாலும் உஷாராக இருங்க. அப்புறம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடு கட்டணும் யாராவது முயற்சி பண்ணிட்டோமா சார் அப்படின்னு சொல்லுவாங்க. வேண்டாங்கன்னு சொல்கிறேன். நாம் ஏன்னா இப்போ நீங்கள் சார் நான் இப்போ பாதி கட்டின்னு இருக்கேன்னு சார்னா அதை நல்லபடியாக முடிச்சிடுங்க, டக்குன்னு முடிச்சிடுங்க. ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணினே போகாதீங்க. ஆழம் தெரியாமல் கடன் வாங்கிடுவீங்க. ஏன்னா இந்த 8 என்பது கடன்லாம் வாங்கி மாட்டி விட்ற நேரம். அது ஆழம் தெரியாமல் காலம் வருது. 8ன்னாவே நாங்கள் ஜாதகத்தில் கொஞ்சம் அப்படியே யோசிப்போம், என்னடா பண்ண போகுது அந்த கிரகம், விளையாட போதா, பூந்து விளையாடுமான்ட்டு. ஏன்னா அஷ்டமாதிபதியின் பேர், அஷ்டம பாவாதிபதி அஷ்டம பாவத்தில் இருக்கிறார் அப்படிலாம் சொல்லுவோம். அப்போ 8 என்பது ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த ஒரு காரியத்தை, அதுமாதிரி வாகனங்களில் பொறுமையாக போங்க. யார் பின்னாடியே உட்காந்துன்னு போயிடுங்க. சார் நான் ஜம்முன்னு ஓட்டுவேன் சார், ஓட்டுவீங்க, இன்னும் கொஞ்ச நாள் உங்களை ஓட்டும் கிரகம். அப்போது பணம் கொடுக்கல் வாங்கல்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதை கூட உஷாராக இருங்க. சரி, வார்த்தையால் கெடாதீங்க. சார் நான் ஒன்றுமே சொல்ல சார், கட்சியில் என்ன இப்படி பண்ணிட்டானுங்க சார், ஆஃபீஸில் கூட சரி, வியாபாரத்துலேயும் சரி, முடிஞ்ச வரைக்கும் வார்த்தைகளை கட்டுப்படுத்தி பேசணும். சார் குரு தான் பார்க்குறாரா சார், பார்க்குறாருங்க, அதுக்கு காப்பாற்றுவாருங்க, நீங்களாக ஏங்க மாட்டிக்கிறீங்க. 8ல் இருந்தால் உஷாராக தான் இருக்கணும். அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக யாராவது சார் கல்யாணம் ஆச்சு, இந்த வருஷம் எதனா குழந்தை நிற்குமா சார், போன வருஷம் ஆச்சு, இல்லை 2 வருஷம் ஆச்சு, தள்ளி தாங்க போகும். ஏன்னா குருவும் 8க்கு போயிட்டார், புத்திரகாரகன்னு பேர். அதே மாதிரி சனியும் 5ல் இருக்கிறார். அப்போ என்ன அர்த்தம், மந்த கிரகம் 5ல் வந்து உட்காந்துருது. அப்போ கண்டிப்பாக குழந்தைய தள்ளி தான் போக வைக்கும். அப்போது புதுசாக கல்யாணம் ஆனவங்க இன்னும் கொஞ்சம் தள்ளி பெறுவாங்கன்னு அர்த்தம். இல்லை சார் எங்கள் சொந்த ஜாதகத்தை கேட்டோம், அதில் இந்த வருஷம் உண்டுன்னு சொன்னாங்கன்னா சரியாக பார்த்துருக்காரு அந்த ஜோசியர்னா கரெக்டு தான், பிறக்கும், அதை பற்றி இல்லை. சரி, அப்போ பிறந்தா என்ன சார் நடக்கும்? இப்போ நான் இந்த இடத்துக்கு வரேன். இப்போ உங்கள் சொந்த ஜாதகத்தில் குழந்தை பிறந்திருக்குது, ஆனால் இப்போ நமக்கு கோச்சார நிலைகள் சரியில்லைன்னும் போது அந்த குழந்தைக்கு அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸுக்கு ஏற்படும். கொஞ்சம் அடிக்கடிக்கு மருத்துவ செலவுகள் பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லை அறுவை சிகிச்சை பண்ணி அந்த குழந்தையை எடுக்க வேண்டியதாக இருக்கும். அது மாதிரி ஏதாவது ஒரு அலைச்சல் கண்டிப்பாக கொடுக்கும், இதனுடைய பங்கு கொடுக்கும். இந்த விருச்சிக ராசி பெண்களாக இருக்கும்போது இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அப்போது கொஞ்சம் தள்ளி போடுங்க, அதுவாக நின்னா விட்டுடுங்க, கடவுள் பேரில் பாரத்தை போட்டுக்கலாம். அதே மாதிரி 4ஆம் பாவத்தில் ராகு இருக்குது. நான் முடிஞ்ச வரைக்கும் சொல்வேன், சொத்துக்கள் வாங்குவதோ இல்லை பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனை வருது, அதனால் இப்போ போய் சார் எங்கள் அப்பா கிட்ட கேட்கலான் இருக்கேன், பூர்வீக சொத்து தாத்தா கிட்ட கேட்கலான் இருக்கேன்னு வாங்க, தள்ளி போடுங்க ஐயா. கலகம்தான் நடக்கும். ஒருத்தர் கதமமாக சண்டை போட்டு எங்கே ஆரம்பிச்சிங்கன்னா அங்கேயே வந்து நின்றுடும். பூர்வீக சொத்துக்கு ராகு வந்து தூண்டி விட்டுருவார். அது யாராவது கொடுக்கணும் இருந்தால் கூட தடுத்துருவாங்க. அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க புதையல் வரும் சார். நான் ராகு 4ல் இருந்தால் புதையல் சொல்கிறேன்னே தவிர அதால் நிறைய பிரச்சனைகள் தான் வரும். அகலம் தெரியாமல் ஆழம் தெரியாமல் வீடை கட்டிட்டு அவஸ்தைப்படுறவங்களும் பார்த்துருக்குறேன். அதே மாதிரி கல்வி முக்கியமாக மாணவர்கள் மாணவிகளே தயவுசெய்து நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்து தான் படிக்கணும். ஏன்னா இந்த ராகு வந்து ஒரு அலட்சிய கிரகம்னு பேர். கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா, வெளியே சுற்றணும்னு ஆசைப்படுவாங்க, இல்லை ஏதாவது பொருளை வாங்கின்னு அனுபவிக்கணுன்னுவாங்க, ஃபோனை வச்சு நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது அவங்க கல்வின்ற ஒரு விஷயத்தை விட்டுட்டு மற்றதெல்லாம் செய்வாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக சுற்றிக்கினே இருக்கணும்னுவாங்க. புக்கை தொட்டு எடுத்து படிக்கணும்னா கொஞ்சம் சிரமப்படுவாங்க. ஏன்னா 4ல் ராகு துருத்துருன்னு இருக்க வைக்கும். அப்போ நான் உங்களுக்கு ஒரு டெக்னிக்கல் தரேன். உட்காந்து படிக்காதீங்க, கொஞ்சம் நடந்து படிங்க.
நடந்துக்கிட்டே நம்ம இந்த மனப்பாடம் பண்ணுவோம் இல்லையா, நடந்துக்கிட்டே படிச்சிங்கன்னா இந்த ராகு நடப்பயிற்சி பண்ணியே படிக்க வைப்பார். உடம்புக்கும் நல்லது ஒன்று. ரெண்டாவது, கொஞ்சம் வெடிகாலம் எழுந்து படிங்க. ஏன்னா எல்லா கிரகமும் அடங்கி இருக்கிற நேரம் வெடிகாலம் பிரம்ம முகூர்த்தத்தில் தான். நீங்கள் 4லேருந்து 6க்குள்ளே, அதனால தான் அந்த காலத்து பெரியவங்க சொன்னாங்க, நீங்கள் இதுக்காக ஒரு நாள் குறித்து எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பிரம்ம முகூர்த்தத்தில் போய் பண்ணிவிடுங்கண்ணா. அப்போ எல்லா கிரகமும் அமைதியாக இருக்கிற நேரம் பிரம்ம முகூர்த்தம் தான். வெடிகாலம் எழுந்து படிங்க. இந்த நீட் தேர்வுக்கோ இல்லை 10th 12க்கோ இல்லை ஒரு நார்மல் கிளாஸுக்கு எதுவாக இருந்தாலும், ஏன்னா ராகு இருக்கார் இல்லையா, நம்ம எஃபெக்டை கொஞ்சம் போடணுங்க. இதாங்க ஜோதிடம் தெரிஞ்சுக்கிறது. சார் எனக்கு நல்லா இருக்குதா, தானாக படிப்பீங்க. நல்லா இல்லையா, கொஞ்சம் நீங்கள் முயற்சி அதிகப்படுத்தணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ அதே மாதிரி தாய் உடம்பு உபாதைகள் ஏற்படும், இல்லை தாய் இடத்துல மனஸ்தாபங்கள் நிகழும். சார் நான் இப்போ புதுசாக ஒரு மாடு வாங்கி பால் கறந்து வியாபாரம் பண்ணாதீங்க, ஏற்கனவே கேது 10ல் இருக்குது, குரு 8ல் இருக்கார், 4ல் ராகு, வேலைக்கு ஆகாது. பசுமாடெல்லாம் வாங்கினீங்கன்னா நிற்காது. மாட்டு சம்மந்தப்பட்டது மாட்டு பண்ணை அந்த மாதிரி. இது விலங்குகள்னு சொல்லுவோம், மாடுன்னு மட்டும் எடுத்துக்காதீங்க. இப்போ நிறைய பெட் டாக்ஸ் எல்லாம் விற்கிறாங்க இல்லையா, அவங்க கூட சரி உஷாராக பண்ணுங்க. ஆக இந்த விருச்சிக ராசிக்கு இந்த ஆண்டை விட அடுத்த ஆண்டு சிறப்பு. சரி, இதுக்கு என்ன சார் பரிகாரம், அதை சொல்லாமல் போகிறீங்களே? கண்டிப்பாக சொல்கிறேங்க. முதல்ல மகான்களுடைய வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா குருவை சாந்திப்படுத்துங்க. முதல்ல குருவை கெட்டியாக பிடிச்சிங்க. அப்போ மகான்கள்னா யார்? இப்போ பழனி, எங்கெங்கே சித்தர்கள் வாழ்ந்தாங்களோ அந்த இடத்துக்கு போங்க. அந்த இடத்துல போய் சும்மா வளவலன்னு சினிமா கதையெல்லாம் பேசாமல் உட்காந்து தியானம் பண்ணுங்கள். உங்கள் சரி சார், எனக்கு அடிக்கடிக்க எப்படி சார் நான் அவ்வளோ தொலைவு போக முடியும்? உங்கள் பக்கத்தில் இருக்கிற கோவிலில் போயிட்டு யாருக்கும் எதையும் பேசாமல் அமைதியாக உட்காந்து ஒரு விளக்கு ஏற்றுங்க, நெய் தீபம் போட்டு ஏற்றுங்க. ஏற்றி அந்த தீபத்தை பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற யாரையும் பார்க்காதீங்க, தீபத்தை பார்த்து நல்லதே நடந்த மாதிரி சொல்லுங்கள், தீபத்துக்கிட்ட பேசுங்க. ஒரு தீபம் ஏற்றி வைக்கிறீங்க, அகல் விளக்கில் நெய் போட்டு தாமரைத்தண்டு திரியோ இல்லை ஏதோ ஒரு பஞ்சு திரியோ போட்டு ஏற்றிட்டு அதை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதையே உற்று நோக்கி நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருப்பேன், இன்னும் எனக்கு நல்லது நடக்கும் சொல்லி பாருங்கள், வெற்றி கிடைக்கும். ஏன்னா உங்களை சுற்றி ஆறான்னு ஒரு ஒலி இருக்குது, அது பாசிட்டிவ் ஒலின்னு சொல்கிறோம். அந்த பாசிட்டிவ் இருந்ததுனாவே இப்போ இந்த கிரகத்திலேருந்து வரக்கூடிய நெகட்டிவ் ஒலியை தடுத்துடும், ஃபில்டர் பண்ணிடும். இப்போ ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ யாருக்கா பணம் எதனா கரெக்டாக உங்களால் தடுத்து நிறுத்திடும். நமக்கு தேவை காப்பாற்றுறது தானே, அதில் என்ன இது இவர் காப்பாற்றினா அவருக்கு எல்லா கிரகம்தான். அதே மாதிரி தொழிலில் எதனா ஒரு ஆபத்தில் சிக்க போகிறீங்கன்னா மாட்டிக்க மாட்டீங்க, தப்பிச்சுப்பீங்க. அப்போ மகான்களுடைய வழிபாடு பண்ணுறதும் நல்லது, காளஹஸ்தி போயிட்டு வர்றதும் நல்லது, காளஹஸ்தி போயிட்டு வர்றதும் நல்லது. முடிந்த வரைக்கும் அன்னதானம் பண்ணுங்கள், துணி வஸ்திரதானம் பண்ணுங்கள். இடத்துக்கு பொருள் தாங்க. இப்போ நான் ஒரு அழகாக சொல்லுவேன், குரு 8ல் இருக்கார் இல்லையா, பிளட் டொனேஷன் பண்ணுங்கள். ஒரு ஜென்ஸாக இருந்தால் போயிட்டு பிளட் டொனேஷன் கொடுங்க. ஒரு பிளட் டொனேஷன் பண்ணும்போது உங்கள் ரத்தம் இன்னொருத்தருக்கு பயன்புள்ளதாக இருக்கும். ரத்தத்தை சிந்திட்டீங்க, அப்போ விபத்து கூட வராது. ஏன்னா 8ல் ராகு இருந்தால் 8ல் குரு இருந்தால் விபத்து வரும். அப்போது அந்த விபத்து தடுக்கப்படுகிறது. பிளட் டொனேஷன் பண்ணுங்கள். இது போல் நம்மளை காப்பாற்றி கொள்ளலாம். இதுதான் இந்த விருச்சிக ராசி. அடுத்த ஆண்டு உங்களுக்கு இன்னும் இனிதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன்.